ஹலோ எவ்ரிவன். நான் யுகேந்திரன், டேலி பர்சன். ரீசெண்டாக என்னோட நிறைய கிளைண்ட்டு இந்த இமேஜ் எனக்கு சென்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எனக்கு வருது, இது எனக்கு தேவை, இதை ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அலாகேஷன் வாங்க. இந்த அலாகேஷன் ட்ராக் பண்ணுறது தான் மெயினாக யூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணுறது தான் தேவைன்னு சொன்னீங்கன்னா அலாகேஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யுகேந்திரன். டெய்லி கிளைண்ட் பேஸ் போயிட்டு டேலியில் வர ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆர்டர் போய்க்கிறேன். இதில் வவுச்சர் டைப். இப்போது டெலிவரி நோட் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். இதில் ஆக்டிவேட் வவுச்சர் டைப்புன்னு இருக்கா, இது எஸ்ஸில் இருந்தால் நோ பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ரெசிப்ட் நோட் போய்க்கலாம். இதையும் ஆக்டிவேட் வவுச்சர் டைப்பு எஸ்ஸில் இருந்தால் நோ பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் 2 வவுச்சர் டைப்பும் நோவில் தான் இருக்குது. ஆனால் அப்பையும் எனக்கு ஐட்டம் அலாகேஷன் வருது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்ககிட்ட குடவுன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ குடவுன்ஸ் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எனக்கு மெயின் லொகேஷன் அப்புறம் போரூர்னு சொல்லிட்டு 2 குடவுன் இருக்கு. இந்த 2 குடவுன் இருக்கிறதுனால தான் நமக்கு ஐட்டம் அலோகேஷன் ஷோ ஆகுது. ஸோ இதில் ஒரு குடவுனை டெலீட் பண்ணிடலாம். இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐட்டம் அலோகேஷன் ஷோ ஆகலை.